டிசம்பர் 28 தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் கேப்டன் அவர்கள். அதுக்கு முன்னால் ஆகஸ்ட் 25. இந்த ஆகஸ்ட் 25ங்கிறது தேமுதிக தொண்டனோட ஒவ்வொரு தீபாவளியும் பொங்கலும் மாதிரி. எப்படி ஒரு நோம்பி நொடி வந்தால் நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னால் வந்து அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணுவோமோ, அந்த மாதிரி ஆகஸ்ட் 25 வரதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே அந்த கேப்டனோட பிறந்தனால நம்ம இப்படியெல்லாம் செலிப்ரேஷன் பண்ணலான்ட்டு, எவ்வளோ ஏழ்மையாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஏழ்மையாக இருக்கிறவங்க கூட அவங்களால என்ன முடியுதோ அதை பண்ணணும்னு விருப்பப்படுவாங்க. அப்படி ஒரு நல்ல தலைவர், நல்ல மனிதர். இப்போ வரைக்குமே அவரை எந்தெந்த மீடியாவெல்லாம் குறை சொல்லி பேசி நக்கல் நையாண்டி பண்ணி இது பண்ணிட்டு இருந்தாங்களோ, இப்போ அந்த மீடியா எல்லாமே அவரை பற்றி பெருமையாகவும் போல்னு பேசிட்டு அவரை உயர்வாக பேசிட்டு இருக்காங்க. இந்த ஆகஸ்ட் 25க்கு எவ்வளோ வேலை இருந்தாலுமே அந்த கேப்டனுக்காக அந்த நேரம் ஒதுக்கி நம்மளால் முடிஞ்ச உதவிகளை, நலத்திட்டங்களை மக்களுக்கு பண்ணிட்டு, கொடிக்கம்பங்களில் கொடி ஏற்றிட்டு, இனிப்புகள் கொடுத்துட்டு, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக உற்சாகமாக நம்ம பொங்கல் தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். எப்படி சொல்கிறது, அதுதான் நம்ம பிறந்தநாளை கொண்டாடுறத விடாமே அந்த கேப்டன் பிறந்தநாளுங்கிறது ஒரு முக்கியத்துவமான நாளாக இருக்கும். இன்னி வரைக்கும் நம்மளால் எவ்வளோ இருக்குது, என்ன ஏது அதெல்லாம் இல்லை. ஏடிஎம்கேல டிஎம்கேலாம் கோடிக்கணக்கில் ஒரு பெரிய ஜாம்பவான்கள் உள்ள ஒரு கட்சி. அப்படிப்பட்ட கட்சிக்கு இணையாக அந்த கட்சியை விடாவே நம்ம வந்து ஒரு நம்ம தலைவரை கொண்டாடுற விதமே வேறு விதமாக இருக்கும். அதிமுக கட்சிக்காரங்களும் திமுக கட்சிக்காரங்களும் அவங்க வசதி படைத்தவங்க, அவங்களால முடிஞ்சது எவ்வளோ தூரம் பண்ணுறாங்களோ அதை விட ஒரு படி மேலே தான் இந்த தேமுதிக தொண்டர்கள் பண்ணிட்டு இருக்கோம். உண்மையாகவே அதை நினைக்கும்போது கேப்டனுக்கு ஏற்ற தொண்டர்களுக்கு ஏற்ற கேப்டனுங்கிற மாதிரி ஒரு நல்ல தரமான கட்சியாக இருக்குது. இப்போது டிசம்பர் 28, இந்த டிசம்பர் 28ங்கிறது இன்னி வரைக்கும் கேப்டன் வாழ்ந்துட்டுருக்கார். கேப்டன் மறைஞ்சிட்டாருங்கிறது 2வது வருஷம் கேப்டன் வாழ்ந்துட்டுருக்காரு. வரைக்கும் கேப்டன் வாழ்ந்துட்டுருக்காரு. கேப்டன் எப்படி சொல்கிறது, அவருக்கு சாவே இல்லை, அவருக்கு அழிவே இல்லை. இன்னி வரைக்கும் கேப்டன் நல்லா இருக்கார், ஆரோக்கியமாக இருக்கார். எப்போவாவது நமக்காக திரும்பி வருவார். அந்த ஒரு நம்பிக்கை எல்லாத்துட்டையும் இருக்கணும். ஆனால் இந்த டிசம்பர் 28ங்கிறது எல்லாராலையும் மறக்க முடியாத, நம்ம தேமுதிக தொண்டர்களால் எல்லாத்தாலையும் மறக்க முடியாத ஒரு நாள். யாருமே எப்படி சொல்கிறது, மற்றவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடிய விஷயங்களில் இவனை மாதிரி நான் காரு பங்களா வாங்கணும், இவனை மாதிரி வசதியாக வாங்கணும், இவனை மாதிரி நான் கல்யாணம் பண்ணணும், பொண்டாட்டி கட்டணும், இப்படித்தான் மற்றவங்கள பார்த்து பொறாமப்பட்டிருக்காங்க. ஆனால் ஒரு சாவால் செத்தா இந்த மாதிரி சாகணுண்டாங்கிற மாதிரி ஒரு பொறாமப்பட வச்சுட்டு போயிட்டார். அவரை செத்துட்டார், சாகலை 2வது. அவர் இன்னும் நம்ம கூட வாழ்ந்துட்டுருக்காரு. கேப்டன் குரு பூஜை, ஆலய குரு பூஜைக்கு தலைமை கழகத்திலேருந்து எல்லாருக்கும் அழைப்பு வந்திருக்கு. மாவட்ட செயலாளர்லேருந்து கிளை செயலாளர் மட்டும் எல்லோரும் சென்னை வர சொல்லி அழைப்பு வந்திருக்கு. எல்லோரும் சென்னை போகிறவங்க போகட்டும். நம்மள மாதிரி ஒரு சில தொண்டர்கள் போக முடியாத சுச்சுவேஷனாக இருக்கும், வசதி வாய்ப்புகளில் கம்மியாக இருக்கும், நம்மளால் போக முடியாது. அப்படி போக முடியாதவங்க நம்மளால் முடிஞ்சது கேப்டன் ஃபோட்டோவை வச்சு நம்ம தெருக்குள்ளாரி முடிஞ்ச மட்டும் கேப்டன் ஃபோட்டோவை வச்சு ஒரு மாலை இல்லைன்னாலும் ஒரு பூ, அந்த பூவை வச்சு ஒரு கற்பூர ஊதுபத்தி பற்ற வச்சு சாமி கும்பிடுவோம். ஏன்னா இந்த ஜென்ரேஷன் விட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு இப்படி ஒரு தலைவர் வாழ்ந்தார், அவர் இவ்வளோ நல்லது பண்ணிட்டு போயிருக்கார் மக்களுக்கு அப்படிங்கிறது தெரியணும். அதுக்காக நம்மளால் முடிஞ்சது கேப்டனுக்கு பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.